ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எமிலி வினோட் சேனல். நான் மீண்டும் எனது சேனலுக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதுவிதமாக பீஃப் கறி காட்ட போகிறேன். பீஃப் கறி காய்ச்சறதுக்கு ஓவர் நைட் நான் பீஃப், கார்லிக், ஜிஞ்சர் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வைத்திருக்கிறேன். இப்போ இது ஓனியன், வெங்காயம், பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன சீரகம், மஞ்சள், உப்பு, கருவேப்பிலை, இது கோகனட் ஆயில், மற்றது இன்னொன்று ரம்ப, உப்பு, பெருஞ்சீரகம், கடுகு, சின்னச்சீரகம், மஞ்சள், கருவேப்பிலை, ஆயில். ஓகே, இனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒடியனை போடுறேன். கொஞ்சம் பருப்பட்டு வரட்டும். வெர்ஜின் ஆர்கானிக்கா கோகனட் ஆயில் போடுறேன். அது 2 ஸ்பூன் போட்டுட்டேன். நான் உங்களுக்கு இதை சொல்ல மறந்துட்டேன். ஏலக்காய் போடுறேன். கருவா, கடுகு போடுறேன். கடுகு, சின்னச்சீரகம். நான் பெரிய கறியாக இருக்கிறேன். இதில் மாறுற பேர்தே இருக்குது. இதை வச்சு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் வராங்களும் சாப்பாடு இருக்கணும். கொஞ்சம் எல்லாம் கறியாக இருக்கிறேன். பாருங்க எப்படி சமைக்கிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுவோம். பீஃப் கறி நல்லா சாஃப்டாக வாரத்துக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சா தான் நல்ல சாஃப்டாக வரும். இதோட கொஞ்சம் மஞ்சளையும் சேர்த்து வேணும். கருவேப்பிலை போடுறோம். போட்டுட்டேன். இனி இதை போடுறோம். மேரினேட் பண்ண இறைச்சி. இதில் உள்ளியெல்லாம் நான் போடலை. இஞ்சி உள்ளியெல்லாம் போடாத காரணம் என்னென்னு சொன்னால், இது ஆல்ரெடி நான் மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே கொட்ட போகிறேன், டம்ப் பண்ண போகிறேன். சின்ன நான் வெட்டி அதை ஊற போட்டு வைக்க வேணும். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஈஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கு. ஆல்ரெடி இதுக்கு உப்பு இரவு நைட் போட்டேன்னா, ஆனால் காணாடி பிறகு பேந்து போடலாம். கொஞ்சம்
இறைச்சி என்ன செய்யணுமெண்டா கொஞ்சம் அவிஞ்சு தண்ணி விடட்டும். தண்ணி விட்ட பிறகு நாங்களும் கொஞ்சம் தண்ணியை போட்டு பிறகு செய்யலாம். இப்போ நான் இதை மூட போகிறேன். இது மூடி கொஞ்ச நேரம் வைப்போம். ஓகே, கொஞ்சம் நான் கறி முடிகிறதுக்கு இடையில் மேங்கோ புடிங் டெசர்ட்டுக்கு செய்து வச்சிருக்கிறேன். ஆல்ரெடி லாஸ்ட் நைட் மேங்கோ பல்ப்பும் மில்க் டின்னும் ஜெலட்டினும் போட்டு செய்து வச்சேன். இப்போ க்ரீன் கலரில் போட்டு வச்சிருக்கிறேன், ஜெலி போட்டு வச்சிருக்கிறேன். அது செட்டப் பண்ணியாச்சு. இனி ரெட் கலரில் போட போகிறேன். இது டெசர்ட். குழம்பு அடுப்பில் இருக்கு. நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இது இன்னும் 1/2 ஹவரில் இது முடிஞ்சிடும். 3 கலரில் வரும். yellow கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், 3 சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். இறைச்சி வேலை செய்து கொண்டிருக்கு. இறைச்சி அவிஞ்சு கொண்டிருக்கு. வந்துட்டு கொஞ்சம் லோவாக போட்டு விடும். அப்படின்னா தான் அவியும், ஈஸியாக அவியும். இறைச்சி பீஃப் சாஃப்ட் ஆகிறதுக்கு நான் என்ன செய்வேன், இந்த இதால் ஆப்பிள் சைடர் வினிகர் இதை நான் ஒரு கொஞ்சம் எடுத்து இதால் 1 2 கிட்ட ஆல்மோஸ்ட் to 1.5 teaspoon வரும். இல்லை ஈஸியாக அவியும். இது ஆப்பிள் சைடர் வினிகர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் நல்லா அவிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக, மீன் மாதிரி சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணுவோம். நல்ல டேஸ்டாக இருக்குது. இனி கொஞ்சம் லேட்டாக லெமனை போட்டு இறக்குனா சரி. நான் இறக்கி வைக்க போகிறேன். நான் முடிஞ்சது லெமனை போட்டால் சரி. தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்,
எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல். நான் இன்றைக்கு இறைச்சி குழம்பு காய்ச்சிட்டேன் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. அது செய்து முடிச்சிட்டேன். இப்போ நூடுல்ஸ் செய்ய போகிறேன். நூடுல்ஸுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்றைக்கு இந்த இருக்கு மிக்ஸ் வெஜிடபிள் அவிச்சு வச்சிருக்கிறேன். வெங்காயம், கேரட், இது மல்லி இல்லை கொரியண்டர், சிக்கன் பொரிச்சு வச்சிருக்கிறேன். இது வெங்காயம், க்ரீன் ஆனியனும் க்ரீன் சில்லியும். இது பெப்ரிக்கான்னு சொன்ன குடமிளகா, பெப்ரிக்கா எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. ஆரஞ்ச், ஜெலோ, ரெட், க்ரீன். இது இறால் பொடிச்சு வச்சிருக்கிறேன். ஜிஞ்சர் முடிஞ்சு ஆனபடியாக ஜிஞ்சர் டீப். இது ஆனியன். இது நூடுல்ஸ் 1500 கிராமில் நான் செய்ய போகிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன். இது சலாட் செய்து வச்சிருக்கிறேன். சலாட்டுக்கு பார்மசன் சீஸ் இது வச்சிருக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்படி பார்ப்போம். நூடுல்ஸ் போட போகிறோம். தண்ணி கொதிக்குது. 3 மினிட்ஸ் தான் இது அவிய வேணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க நூடுல்ஸை திருப்பி டம்ப் பண்ணுறேன். இதில் டம்ப் பண்ணிவிட்டு இது போல் இன்னொன்று செய்ய போகிறேன். ஒரு காடித்து நான் பிறகு மரக்கறிகள், இறால்கள் எல்லாம் போடுறேன் காட்டுறேன். வெங்காயத்தை போடுறேன். சட்டி சாஞ்சிட்டு நான் ஒனியனை போடுறேன். இப்போ கொஞ்சம் கோகனட் ஆயில், இதற்கு சாடிக்கிறேன். கோகனட் ஆயில் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், சாரி. கடைசியாக நான் எல்லா முடியைதான் போடுவேன். அந்த சோயா மீட், கோகனட் சீக்ரெட் சோயா சோஸ். அது இந்த இருக்கு இன்னுண்டா. இது மீன்ஸ் ஸ்ட்ரீம் ஒரு இறாலில் ஒரு பேஸ்ட் மாதிரி அதுவும் போட போகிறேன். ரெண்டும் இது எக்ஸ்ட்ராவாக போட போகிறேன். மற்றெல்லாம் வெளியே அவங்களுக்கு காட்டின பொருட்கள் தான். பாருங்க, இப்போ ஒனியனோட ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளியையும் சேர்க்குறேன். உள்ளியோட சேர்த்து கொஞ்ச நேரம்
பொரிபடட்டும். ஜிஞ்சர் பேஸ்ட் போடுறேன். ஜிஞ்சர் பேஸ்ட் 2 டீஸ்பூன் அளவில் வரும். 2 டீஸ்பூன் அளவில் ஜிஞ்சர் பேஸ்ட். இனி வந்து இறால் பேஸ்ட் போட போகிறேன். பேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இறாலை மிக்ஸ் பண்ணுறேன். பொரிச்ச இறால் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்தேன்னா இதோட மிக்ஸ் பண்ணுறேன். இதோட சேர்த்து இலக்கறியில் போடுறேன். மிக்ஸ் வெஜிடபிளை போடுறேன். இறால் பேஸ்ட்டோட எல்லாம் சேருது. ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நான் அவிச்சு வச்சுருந்தேன். அதனுடைய கூட இது செய்ய தேவையில்லை. அப்படியே அப்படி மிக்ஸ் பண்ணும். தென் இது என்ன பேப்பர்ன்னு சொல்லி சொல்லி வேண்டியது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இனி பெல் பேப்பர் வதக்க போகிறேன். ஒவ்வொரு கலர்ஸையும் பெல் பேப்பர் இருக்குது. கோயிலில் போட்டேன், பெல் பேப்பரை போட்டுட்டேன், வதக்குறேன். ஆக பொரிய தேவையில்லை, வதக்கப்பட தேவையில்லை. இது வச்சியாக சாப்பிட்றது தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இது வதங்கி வந்துட்டு ஓரளவு நான் பொரிச்ச சிக்கனை போடுறேன். பொரிச்சு வச்ச சிக்கனை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதோட கேரட்டை மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் வெஜிடபிளோடையும் கேரட் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கேரட் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் இந்த சோஸ் இப்போ கொஞ்சம் சோஸ் இருக்குது. ஒரு 1 டீஸ்பூன் அளவு ப்ரௌன் பெயின் பண்ணி தெரியல, அந்த சோஸையும் கொஞ்சம் போடுவேன். இது கொஞ்சம் கொட்டாகவும் இருக்கும். அதனால ஒரு டேஸ்டியான ஸ்பைசி ப்ரௌன் பேஸ்ட். ஓகே, ஒரு டின் மேலே வந்து கேன் வந்து 160 ounce தான். நீங்கள் இது இப்படி போட்டு செய்யலாம். ஒரு நல்ல வித்தியாசமான டேஸ்ட் கொண்டு வரும். இது பச்சை மிளகாவும் இப்போ நான் என்ன போட போகிறேன்னு சொன்னால் லீக்ஸ் அண்டு க்ரீன் ஆனியனும். அது அவ்வளோ அவிய தேவையில்லை, சும்மா திரட்டி விட்டா சரி. கொஞ்சம் கொரியண்டரும் சேர்த்து விடுறேன். நல்ல ஒரு டேஸ்ட் ஆகிறதுக்காக தான் இப்படி செய்தேன்னா. இதை பிறகு தூவி விடுவேன். எல்லாம் கொஞ்சம் செய்தேன். இதில் சோயா சாஸ் யூஸ் பண்ண போகிறேன். குழந்தை 3 டேபிள் ஸ்பூன் அளவில் சோயா சாஸ். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். என்ன விருப்பமோ, கூட வேணுமோ குறைய வேணுமோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். நூடுல்ஸோட டம்ப் பண்ண போகிறேன். டம்ப் பண்ணிட்டு எல்லாம் செய்தாச்சு. இதை பிரட்டி எடுக்கிறது தான் பெரிய ஒரு வேலையாக கிடக்கு. நல்ல ஒரு டேஸ்டாக தான் இருக்கும். எல்லா மரக்கறிகளும் போட்டிருக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான ஆள் தான் இதை வந்து நல்லபடியாக அப்படி செய்ய வேணும். அங்காலையும் இங்காலையும் குழம்பிருக்கும் அப்படியே.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் எல்லாம் வழியாக அழகாக செய்து விட்டேன். இவ்வளவு நூடுல்ஸ் இருக்கிற 1500 கிராமிലാണ് இவ்வளவும் செய்து. இறால் 1/2 கிலோ, மற்றது மிரக்கறி 1/2 கிலோ எல்லாம் போட்டு செய்துட்டேன். இது சலாட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இருக்குது நான் செய்த பீஃப் கறி, இது நான் செய்த புடிங், இது கேக் இரவு வெட்டித்தோம் மிச்சம் லெஃப்ட் ஓவர் விட பின்னிரம் வாராக்களே கொடுக்குறதுக்கு. இது ரவையில் அல்வா. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன் எப்படி இருக்குண்டு. ஒரு நல்லொரு டேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் இப்படி செய்யுங்க. முக்கியமாக ப்ரௌன்ஸ் பேஸ்ட் தான் முக்கியம். ப்ரௌன் பேஸ்ட் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். சாப்பிட்றேன் நான். வாவ், பசிக்குது, சாப்பிடு. வடிவா இல்லாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனது சேனலை முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன் இல்லை, ஒவ்வொன்றும் நான் போடுற காணொலி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். அதுடன் உங்களுக்கு காட்டுறேன். இது இதான் நான் செய்த ஜெலி. ஜெலி டெசர்ட்டுக்கு மேங்கோ ஜெலி. அப்புறம் வெட்டி காட்டுறேன் என்ன அழகாக இருக்குன்னு. கொஞ்சம் இதாகிட்டு மெல்ட் ஆகிட்டு நான் வெளியில் எடுத்து வச்சோடைய மெல்ட் ஆகிட்டு 3 கலர். ரெட் கலர், இது மேங்கோ, இது ரெட் கலர், க்ரீன் கலர். அது டேஸ்டாக இருக்கு. நல்ல டேஸ்ட். இது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். ஓகே, நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. பாய் பாய்.